விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி பேரணிக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்காதது வருத்தம் அளிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை தேமுதிகவினர் குரு பூஜையாக அனுசரித்தனர். பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக பேரணிக்கு அரசு தொடர்ந்து அனுமதி மறுத்து வருவது வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டார். பேரணிக்கு அனுமதி கொடுத்திருந்தால் அரசிற்கு நல்ல பெயர் வந்திருக்கும் என்றும் அடுத்த கட்ட தேர்தலை சந்திக்க தேமுதிக தயாராக இருக்கிறது எனவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். நாம முறைப்படி காவல்துறையை அணுகி இந்த மாதிரி அமைதி பேரணி நாம நடத்த இருக்கிறோம், அதுக்கு அனுமதி வேண்டும் என்று நம்ம கேட்ட முறைப்படி சுதீஷ் அவர்கள், பார்த்தசாரதி அவர்கள், நல்லதம்பி அவர்கள் என்று கழக நிர்வாகிகளே நேரடியாக சென்று பலமுறை அணுகி அனுமதி கேட்டாங்க. ஆனா அனுமதி மறுக்கப்பட்டது. இருந்தாலும் அத்தனை பேர் இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு தேமுதிக சார்பாகவும் பொதுமக்களும் இன்னைக்கு திரண்டு அந்த பேரணியை இன்னைக்கு அமைதியான முறையில நாங்க நடத்தி இருக்கிறோம். எப்பொழுதுமே சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் தேமுதிக.